பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். திருக்குறள் 6. அதாவது பொறிவாயில் ஐந்தவித்தான், அதாவது வள்ளுவர் சொல்றது மனதாலே கடவுளை வணங்குவது ஒன்று, வார்த்தையாலே கடவுளை வணங்குவது ரெண்டு சொல்லியிருப்பார். மூணாவது உடம்பாலே வழிபடுவது. இதில் உடம்பு வந்துட்டு பாருங்க, மெய் வாய் கண் காது மூக்கு, இந்த 5 அறிவு கருவிகளும் தலையிலே இருக்கின்றன. இப்போ அப்ப உடம்பாலே வழிபடுவது இங்க சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? இதுதான் இந்த பொருள். பொறிவாயில் ஐந்தவித்தான். இப்போ பொறிவாயில் ஐந்தவித்தான்னா இந்த பொறிகள் 5 இருக்கு, அறிவு கருவிகள், அதனால் கிடைக்கக்கூடிய இன்பங்கள். நான் சொல்றது புரியுங்களா? அவான்னா ஆசை. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இந்த 5 ஆசை, கண்ணாலை பார்ப்பது இன்பம், காதாலை கேட்பது இன்பம், இன்பம் சொல்றது புரியுங்களா? வாயாலை சுவைப்பது இன்பம். இந்த மாதிரி 5 அறிவுக்கருவிகள்லாம் 5 வகையான இன்பமா மனிதனுக்கு கிடைக்கிறது கிடையாது. அவா ஒன்றுதான், ஆனால் 5 கருவிகளினால் நமக்கு கிடைக்கிறது. இந்த 5 அறிவுக்கருவியினால் கிடைக்கக்கூடிய இன்பத்தை ஒதுக்கி பொய்தீர் ஒழுக்க நெறி அப்படிம்பாரு. அது என்ன பொய்தீர் ஒழுக்க நெறி? இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன், ஒழுக்கமான மனுஷன், அருமையான மனுஷன் சொல்றோமே, அதெல்லாம் போய் இறைவன் என்ன அறத்தை வகுத்தானோ அதன்படி வாழ்பவன், அதுதான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றும்பார். கடைசி வரைக்கும், இறப்பது வரைக்கும் இறைவன் வகுத்த அறத்தின்படி எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன் இறைவனடி சேர்வான், நீடூடி வாழ்வார். நீடூடி வாழ்வது என்பது பூமியிலே முடியாது. சொல்ல புரியுங்களா? பூமியில குறைஞ்சது ஒரு 100 வருஷம், அவ்வளவுதான் வாழ முடியும். அப்ப நீடூடி வாழ்ற இடம் எது? கடவுளை அடைந்தால் நீடூடி வாழலாம். அவன் இறப்பு என்று ஒன்று இல்லாத அளவுக்கு எப்போதுமே இன்பமாக இருக்கக்கூடிய இடம். அதுதான் இந்த குறளை வலியுறுத்தி சொல்றாரு. 3 முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளும். மனதாலே வழிபடுவது இறைவனை, வார்த்தையாலே வழிபடுவது, உடம்பாலே வழிபடுவது. இந்த குறள் உடம்பாலே வழிபடுவதை சொல்லுகிறார். இந்த 4 குறளும் இறைவனை மனம் மொழி மெய்களால் வணங்குவதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதனால தான் திருக்குறள் 6, 7, 5 நம்பர் போட்டுறாரு. ஒவ்வொரு குறளுக்கும் நீங்கள் விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும் சரியா. நன்றி மாணவர்களே. குறளை இன்னும் சொல்லிடுறேன். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். நீடு என்பது நீடூடி வாழ்தல். பூமியிலே அது நடக்காது. இறைவனடி சேர்ந்தால் நீடூடி எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய இடம். அதுதான் சொல்றாரு. இது உடம்பாலே வழிபடுவது. இது